Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. For the brain, Vallarai and Brahmi sharpen the focus. For stress and sleep, Ashwagandha keeps you calm. For digestion and gut, Jeeragam, Vilvam, etc. will do the job. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals, and vitamins. That's Holy Sana. Holy Sana, one day ritual, full body wellness. Available only on www.lc.com. Mukk mela raja. Hey. Hey. Goinda. Hey. கேம்பா தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவம் துவே சும்மா டங்கு அடிச்சு தள்ளலாம். அதே மாதிரி கேம்ப் அடிச்சு தள்ளுங்க வியூவர்ஸ், என்ஜாய் பண்ணுங்க லைஃப. சிவம் டூபே என்ன ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு சீக்கா. வேர்ல்ட் கப்னு வரச்சே திஸ் பாய் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். லாஸ்ட் வேர்ல்ட் கப் நம்ம பார்த்தோம், அண்டர் ரேட்டட் நாக்ஸ், நிறைய அன்சங் ஹீரோவா இருந்தாரு. இந்த வேர்ல்ட் கப்பும் நிறைய அன்சங் ஹீரோ. லாஸ்ட் மேட்சே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சூப்பர் நாக், இப்போ திருப்பி ஒரு பிரில்லியன்ட் நாக் அவர்கிட்ட இருந்து. ஸ்டார்டிங் அவுட் டு பி a ரியல் மேட்ச் வின்னர் ஃபார் இந்தியா. அவர் மட்டும் இல்ல, அங்க என்னையா நடந்தது, அபிஷேக் சர்மாக்கு முட்டை 3 முட்டை. என்னடா எப்படிடா 5 முட்டை லாஸ்ட் 7 இன்னிங்ஸ்ல. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ் அபிஷேக் சர்மா ஓஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம், கண்ணு ரொம்ப பட்டுச்சு அப்படின்னு. பாகிஸ்தான் குவாலிஃபைங் சீக்கா, ஆர் தே கோயிங் டு பி டேஞ்சரஸ் இந்த குரூப் ஃபேஸ்? நமீபியாக்கு எதிராக அந்த ஃபரான் பார்த்தீங்களா 100 அடிச்சிட்டா இன்னைக்கு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி yet again he is the world's best bowler ன்னு திருப்பி காமிச்சிருக்காரு. again why didn't they complete the 4th over? ஒரு 5-4 பார்த்திருக்கலாமா வருண் கிட்ட இருந்து அப்படின்னு. பட் சீக்கா, let's start with சிவம் டூபே சீக்கா. நிறைய கிரிட்டிசிசம் இருந்திருக்கு, நீங்களே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்க சிவம் டூபே. பட் he has stood out and he has come out of every rock or every thing that is thrown at him. ஏதாவது ஒரு பதில் கொடுத்து சூப்பரா ரிப்ளை பண்ணிருக்காரு சீக்கா. Honestly, Ani, he himself said in one of the interviews, I think in post match, அது வேற ஹிந்தி வியூ அதை பார்த்திருந்தேன் நான். அதை கரெக்டா சொன்னான், he's worked on his game a lot. He said, yes, I've had a problem. Last time IPL இருந்தது, last 2 IPLs பார்த்த சக்சஸ் இல்ல. அதனால பார்த்தா he's worked on his game and said I'll work on my strengths. இப்போ நீ எடுத்து பார்த்தனா இன்னைக்கு நீ first 10 balls he had only 12 runs. 5 runs. Whatever it is, 5 runs. First 10 balls 5 runs. Sorry. யோசிச்சு பார்த்தனா அவன் என்ன பண்ண, பழைய தூபே வந்தாலும் பரவாயில்ல, டங்குன்னு போய் அடிக்க பார்த்துருப்பாங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் 5 balls, first 10 balls 5 runs. His strike rate only 50. அவன் என்ன பண்ண, அதுக்கப்புறம் he took his time, got his eye in, he played the situation. அப்பவும் பார்த்தா இந்தியா ஸ்ட்ரகிளிங் 118 for 5 தான் இருந்தாங்க. அப்ப அங்கே என்ன பண்ணா, அந்த ஆர்க்ல வர போலிங் இருக்கு நம்ம பார்த்தா வெயிட் பண்ண. ஸோ 10 in 2020 கிரிக்கெட் டேவிஸ் மறக்காங்க, ஒரு 10 பால் ஆட்டிங்கனாலே உங்களுக்கு கெட்டி ஐ அண்ட் ஃபீல் வந்துடும். தென் அந்த ஆர்க் அவனோட ரேஞ்ச் இருக்குமா, என்ன மாதிரி பேட் ஸ்விங் ரேஞ்ச் பாத்தியா, எல்லாம் டங்கு குட் லெங்க்ல. அங்க பிச் மேப் பாத்தீங்கன்னா டெபியூஸ் அவன் அடிச்ச 6 எல்லாம் இங்க லாங் ஆன், மிட் ஆன், லாங் ஆன், மிட் விக்கெட். அங்கதான் மிட் ஆன், மிட் விக்கெட், 6 6 5 6 ஓவர் மிட் விக்கெட். அதுல 1 ஆஃப் ஷார்ட் பால், மீதி எல்லாம் குட் லெங்க் பால். அவன் இன்னொன்னு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான் பாத்தனா, இட் டசன்ட் ஸ்டெப் அவுட் பீ இன் a hurry. அந்த அவுட் வைட் ஆர் சம் பால் போட்டா 4 அடிச்சிடலாம். இன்னொரு ஷார்ட் பால் போட பார்த்தா அவன் என்ன பண்ணா, அது இப்படி டாப் பண்ணிட்டு ஃபைன் லெக்ல ஒரு 4 அடிச்சான், ஸ்கொயர் லெக்ல. சோ வாட் இஸ் ஹி டூயிங் ரைட் நவனா, ஹி இஸ் பிளேயிங் தி சிச்சுவேஷன் வெரி வெல். அதுதான் சிவம் பெஸ்ட். இது அவன் மாத்திட்டு இருக்கான் கேம. அவன் ஃபிட்னஸ் பாருங்க, அப்படியே பாருங்க எப்படி இருப்பாருங்க, ஸ்லிம்மா எப்படி இருக்கான் பாருங்க, செம்ம ஃபேண்டாஸ்டிக் ட்ரிம்மா இருக்கான். he said his work on his fitness, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். he said okay, I also work on my technique, என்னெல்லாம் கரெக்ட் பண்ணணும். and then he said Mahendra Singh Dhoni gave him a lot of advice. I believe ஷார்ட் பால் போட்டா நீ 4-6 அடிக்க வேணாம், 32 1 ரன் கூட இருக்கலாம், இல்லைன்னா 4 அடிச்சுக்கோ அப்படின்னா. So he took Dhoni's advice. So lot of homework is gone in the off season. He said I did lot of practice பண்ணிருக்கான். பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்றான், அந்த குட் லெக்ல போனா டங்கு அடிக்கிறான் போட்டியா. I mean இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் நான் பார்த்தது இல்ல டேவிஸ். எஃபர்ட்லெஸ் சிக்ஸஸ், நோ ஸ்டெப்பிங் அவுட், நத்திங். காலை முன்னாடி போட்டு டங்கு, கால் முன்னாடி பார்த்து டிங்கு, கால் முன்னாடி கமக்கு. அமேசிங்.
in the sense that he சொன்ன மாதிரி அனி you see his consistency in the last probably 6 months or so. He's been very good. Yeah. He might not get big scores, 30, 40, useful 30 point match, useful knock against Pakistan. Yeah, அவரோட நாக் ஆடினதால தான் எண்ட்ல அந்த ஸ்கோரே வந்தது. அண்ட் நாட் ஓன்லி வித் ஹிஸ் பேட்டிங் சிக்கா, bowling has also been very very useful. எப்பலாம் கையில பால் கொடுக்குறாங்களோ விக்கெட் எடுத்துறாரு. இன்னைக்கும் 2 விக்கெட் எடுத்தாரு. ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ஹி இஸ் ஹிட் ஆர் மிஸ் bowlingல, பட் he can actually get you a wicket in case உங்களுக்கு அந்த 6th bowler ஆப்ஷன் இல்லாட்டி ஒரு 7th bowler ஆப்ஷன் வேணும்னா கூட he can be used. ஒரு யூஸ்ஃபுல் ஆல் ரவுண்டர் டெஃபினட்டா, பேட்டிங் at the lower order. So outstanding. He is turning out to be a real weapon for India. Ani, again, I believe we went to dietitian to போட்டு எனக்கு என்னப்பா டயட் ஒன்றும் ஏதோ மசில் ஸ்ட்ரெங்தனிங் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கான் போலிங்க்குன்னு. ஸோ நீ பார்த்தனா நீ போன வருஷம் ஐபிஎல் ஷூ துபாய்க்கும் இந்த துபாய்க்கும் பார்த்தாலே தெரியுது மூஞ்சில மூஞ்சி பார்த்தா ஸ்லிம்மரா இருக்கான் அவன். ஸோ நீ யோசிச்சு பாரு நீ எப்படி இருக்கான் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 பால்ல 5 runs, கடைசி நெக்ஸ்ட் 26 பால்ஸ்ல எவ்வளவு அடிச்சிருக்கான் பாருங்க. 31 balls 66, அப்படின்னா நெக்ஸ்ட் 26 பால்ஸ்ல 61 runs போட்டு 290 ஸ்ட்ரைக் ரேட். அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி அடிச்ச உண்மை அவன் அடிக்கிற அடிலாம் பார்த்தா கிளீன் ஹிட்ஸ் அனி, ஒரு மிஸ்டேக் கிடையாது. he was not swinging the bat at everything and anything. if it comes in the arc அந்த குட் லெங்க்ல இருக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நீங்க பார்த்தா இனிமே ஒரு போட்டு ஸ்ட்ரைக் அடிச்சா என்ன பண்ணுங்க, அங்க போய் பாருங்க எந்த இடத்துல போட்டா பால் அடிக்க முடியும். போட்டு அந்த ரேஞ்ச்னா பார்த்தா அந்த பால் போட்டா he goes for it. ஸ்டெப் அவுட் கீப்பர்னு அவசரப்படுத்திட்டே, he doesn't shuffle, he still, அதான் ஒரு அட்வான்டேஜ். Yeah, sometimes it can be a big advantage still இருக்கும்போது. of course, sometimes அவர் கால் நவுத்லனா he has been criticized that his footwork is very less. so ரெண்டு பக்கமா கூட விழலாம். footwork ஸ்டில்னஸ்க்கு சம்பந்தமே கிடையாது. நீ you're mistaking with footwork with stillness. அது வேற விஷயம். stillness with footwork சம்பந்தமே கிடையாது. stillness is when the ball is being delivered, he is not shuffling, doing anything. He's calm. He never used to do that even in the past. No, but this time he seems to be more focused. He's picking balls better. Mentally he's in a better frame மாதிரி எனக்கு தோணுது. He's able to pick the balls better. எந்த பால் அடிக்கணும், எந்த பால் சிங்கிள் எடுக்கணும், அது மட்டும் தான் I think it has definitely helped him. His judgment on which balls to pick and which balls not to pick. But India's problem is not there, Chika. India's only problem right now, ஏன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இந்தியாவுக்கு இருக்கு. எல்லா மேட்ச்க்கும் யாராவது ஒரு 4 different man of the matches வாங்கிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் will be very happy. ஏன்னா பிகினிங்ல அதுதான் ஆரம்பிச்சாரு, this match also different man of the match வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. so they've got contributions all around. அவங்களோட bowlingலயும் இருக்கட்டும், அவங்களோட battingலயும் இருக்கட்டும். we'll come to the main point. except for one person, Abhishek Sharma is the only one who hasn't contributed. and 5 ducks last 7 innings, யாருமே இதை இமேஜின் பண்ணிருக்க மாட்டாங்க சீக்கா. 3 ducks in a row to open the World Cup. The most hottest property coming into the World Cup. என்ன சீக்கா இந்த ஸ்போர்ட் ஏன் சீக்கா இப்படி இருக்கு? ஏன் சீக்கா இவ்வளோ லவ் பண்ற ஸ்போர்ட் எப்படி? why is it such a leveler in life itself? This sport is such a leveler. Best part is number 1 player in the world, number 1 T20 player in the world going பாரு. நீ சொல்ற மாதிரி US first ball out, Pakistan 4th ball out, இன்னைக்கு 3rd ball out. இது என்ன தெரியுமா? அது the point is only one thing. இனி அவுட் ஆன நீ பார்த்தனா கொஞ்சம் I think it was too desperate. ஸ்பின்னர்ஸ் வந்து போட்டான், அந்த சூப்பரா போட்டான் அந்த ஆரியன் தத், ஃபேண்டாஸ்டிக்கா bowling போட்டான். இங்க அபிஷேக் சர்மா also has make his adjustment. இப்போ நீ பாகிஸ்தான் மேட்ச் நீ பார்த்தனா இவன் என்ன பண்றான், இஷான் கிஷன் பொழந்துட்டான் போட்டு பாகிஸ்தான் போலிங்க போட்டு பழப்பழம் போட்டான். பட் he took a few balls to settle down. He took his time. So அதுதான் that time I think அபிஷேக் சர்மா அபிஷேக் எதுக்குடா எல்லா பால் அடிக்கணும் போற, ஒரு 4 பால் இடுறவங்க, ஒரு 4 பால் கிரீஸ்ல இல்ல, அது என்ன தப்பு? அது எனக்கு புரியல சீக்கா. இதுக்கு முன்னாடி அவர் எல்லா பாலும் தான் அடிச்சிருந்தாரு. அப்போ வந்து சூப்பர் ஆஹா ஓஹோன்னு பிரேஸ் பண்ணிருந்தோம். இப்போ நீங்களே மாத்தி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? நான் தப்பா சொல்ல, நம்ம உலகமே எல்லாம் பிரைஸ் தான் பண்ணிருந்தது. இப்ப நீ ஏன்னா சொல்ற, நீனு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 7 மேட்ச்ல 5 டக்குன்ற புரிஞ்சுக்கோ. லாஸ்ட் 7 மேட்ச் 5 டக்கு. I want personally இல்ல சீக்கா, என்ன கேட்டீங்க? sometimes as a player you have to make some personal adjustment. Ani the world is cruel, don't forget that. when you do well, oh நீ தான் கிரேட் ஆஹா ஓஹோன்னு வாங்க. இந்த மாதிரி போச்சுன்னா ஏஹே ஓஹேன்றுவாங்க. என்னடா ஹே அப்படின்னுவாங்க. ani sorry ani நீ அவுட் ஆன பால் சுத்தி அவுட் ஆனா நீ இது ஓகே சீக்கா. எஸ் இன்னைக்கு அவுட் ஆன பால் சுத்தி அவுட் ஆனாரு. பாகிஸ்தானுக்கு அவுட் ஆன பால் பேட்
Ani, உனக்கு ஸ்டார்ட் But you கிடைக்கல. sat here, you sat in the same position, and I sat in the same position, and we praised him to no end when he was doing the same thing in the past. என்ன டிஃபரன்ஸ்னா அப்போ பட்டு ரன்னுக்கு போயிருந்தது, இப்போ அவுட் ஆயிட்டாரு. அனி அது ஒரு வாட்டி என்ன ஆகும் லைஃப்ல, நீ ஏன்னா கேட்கறல்ல, நீ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் டக்ல அவுட்டா இருக்க, 7 மேட்ச் 5 டக்ல அவுட்டா இருக்க. நீ என்ன பண்ணும், ஒரு 2 பால் டைம் எடுத்துக்கோன்னு சொல்றேன். நான் அதுக்கு 10 பால் எடுத்துக்கோன்னு சொல்றேன். கெட் அகைன் தப்போடு இல்லையா, அவன் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண. அனி திஸ் இஸ் ஃபார் ஹிஸ் குட். நான் கிரிட்டிசிசமா இல்ல, ஐ அம் நாட் கிரிட்டிசைசிங் ஹிம், ஐ அம் ஜஸ்ட் சேயிங் அனி இட்ஸ் ஹேப்பன்ட் டு ஆல் ஆஃப் us. நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். as a piece of advice only I am asking. நீங்க அட்வைஸா குடுக்குறீங்கன்னு தெரியுது, அந்த அட்வைஸ்ல நான் கேக்குறேன். நான் என்ன கேக்க, நீ என்ன ஆர் யூ ட்ரைங் டு கிரிட்டிசைஸ் மீ ஆர் ஆர் ட்ரைங் டு சே நான் பேச தப்புன்றேன் நீ? இல்ல, ஐ எம் ஆஸ்கிங், ஏன் நம்ம இம்மீடியட்டா as so-called experts or so-called why do we immediately have to say illa Abhishek Sharma has to take a little bit of time? All these days we never spoke about Abhishek Sharma taking time. Yes, suddenly and the conversation varudhu. Yeah, and this conversation varudhu. Kami 7 match comes here innings, last 7 innings 5 ducks சொல்லிருக்க, last 5 ducks in the last 7 innings. Kama இந்த மாதிரி இருக்குச்சு, என்ன பண்ணுவ? There must be something wrong with you while you're getting out for ducks, right? You only have to assess it yourself. The batsman has been in my now if my Abhishek Sharma on that now 4 ball time எடுத்துவா. Okay, let me not say நீ Abhishek Sharma நீ எடுத்துக்கோடான்னு சொல்ல. If I was Abhishek Sharma today, the same hard hitting batsman who can hit explosive sixes, சரிப்பா என் luck is not on my side, ball எனக்கு படல, கொஞ்சம் 4 ball straight ஆடு, across the line ஆடாத, 4 ball Okay, நீங்க வந்து யா அபிஷேக் அதுக்கப்புறம் 6 படிச்சு நேரா அடிப்பறால, இன்னைக்கு அடிச்ச பால் across the line. நீ கமா நீ நாட் ஃபேர் across the line. No, I agree with you. இந்த மேட்சும் சரி, லாஸ்ட் மேட்சும் சரி against Pakistan, it was a poor shot to get out to, but his main அவரோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னால சீக்கா, all these days in the last 2 years நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஒரு 20 ரன் அடிச்சிருவாரு, இல்லாட்டி ஒரு 15 ரன் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் they are playing catch up தான். அத நான் மாத்த சொல்லுவேன்னா இந்த டீம்ல நான் எப்படி யோசிக்கிறேன்னா, as a team management இல்ல as team management, yes, I can understand your point of view from a personal point of view. நீங்க சொல்றது 100% right. If you take that extra 3 balls, you may get a boundary playing a good cricketing shot. You can get your eye in on the extra 8 balls. Completely understand. But from a team management point of view, நான் எப்படி யோசிப்பேன்னா, டே நீ மாத்தாதடா, பரவாயில்லடா, நீ இன்னும் இப்படியே ஆடு, அந்த ஒரு மேட்ச் உனக்கு கிளிக் ஆகும், பெரிய மேட்ச்ல கிளிக் ஆகும், பரவாயில்ல. நல்ல விஷயம் என்னன்னா, இது குரூப் ஃபேஸ்ல இது நடந்துருச்சு. ஓகே, குரூப் ஃபேஸ்ல நடந்துருச்சு, இப்போ சூப்பர் எயிட்ஸ் வருது, இம்பார்ட்டன்ட் மேட்ச் வருது. நீ எனக்கு 2 மேட்ச் நீ 10 பால் ஃபர்ஸ்ட் 10 பால்ல 30 ரன் அடிச்சு குச்சனா மேட்ச் வின்னுனா. I am looking at it from that angle. Because I have batting till 8 and 9, I am okay to take that risk with Abhishek Sharma. நான் சொல்றேன். நீ டீம் மேனேஜ்மென்ட் பேசுற, as a பிளேயரா நீ யோசிச்சு பாரு. நீ ஒரு 3 டக் இருந்தா அடுத்த மேட்ச் எப்படி போய் ஆடுவ? சீக்கா ஒரு டக் இருந்தாலே as a பிளேயரா நம்மலாம் வந்து நாளா வந்து okay, next match first run அடிக்கணும்னு. Cricket is a mental but game. That is what has been the separator between Abhishek Sharma and the rest of the world, Chika. அதுதான ஒரு separator. He is never worried about getting out the first ball. அதுதான அவருக்கு வந்து அந்த அவரோட USP அதுதான Chika. First ball 6 அடிக்கிறது. அதையே நம்ம எடுத்துட்டோம்னா, don't you think எடுக்கணும்னு சொல்லியவனா நீ? நான் எடுக்க வேணாம்னு சொல்லியே. ஃபர்ஸ்ட் 3 பால் 4 பால் தடிக்க சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஓவர் நீ ஃபர்ஸ்ட் ஓவர் 6 அடிக்க வேணாம்னு சொல்லியே. நீ ஒரு ரேஞ்ச் வந்தா அடி 6. இது ரேஞ்ச் ஷாட், அது ரேஞ்சில இல்ல. போன மேட்ச் ரேஞ்ச் ஷாட்டா? அவன் ரேஞ்ச் ஷாட் அது போன மேட்ச். அவன் ரேஞ்ச் வந்தா நீ அடிக்க போதான் சொல்லுவேன். ஒரு ரேஞ்ச் வந்தா நீ அடி. ஒரு ரேஞ்ச் என்ன குட் லெக்ல போனா நேரா டங்கு அடிக்குது, கவர்ஸ் மேட்ச் 6 அடிக்கிறது. அதுதானே ப்ராப்ளம் சீக்கா. அபிஷேக் சர்மா என்ன காமிச்சிருக்காருன்னா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல எல்லா பாலும் அவர் ரேஞ்ச்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு சீக்கா. தட் இஸ் ஆல்சோ a problem. நீ இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணா ஆன்சரே கிடையாது. நீ நான் வந்து I am trying to find a solution. I'll be very frank. இந்த பாரு, Sky got into form back to back, taking some time, but that is the old Sky was back. அதுக்கான old Sky is not yet back சீக்கா. அது வந்து ரொம்ப இது நம்ம என்ன சொல்றோம், Sky is back in 20 innings. நம்ம 20 innings அபிஷேக் சர்மாக்கு எனக்கு வேணாம். ஒரு 4 பால் தான் நான் கேட்கறேன். 3 பால் தான் கேட்கறேன். 3-4 பால் நேரா கொஞ்சம் தட்டிக்கோ, ஒரு மிடில் 2 பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் வரும். ஆட்டோமேட்டிக்கா இதே ஷாட்ஸ் வரும். I'm not even saying 1 over. I'm just saying 3 balls. I think you misunderstood what I'm trying to say. I'm not asking you to be cautious. I completely understand your point of view. 3 ball வரேன் நான்.
இல்ல, ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃப்ரம் அ பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பிளேயர், ஒரு பேட்டர், அவங்களோட பர்சனல் Not பாயிண்ட் ஆஃப் வியூல personal point of view, even team point of view. Even team point of view. அண்ணி அவன் 3 பால் எடுத்துட்டானா நமக்கு ஷுவர் ஷாட் ஹிட். அவன் ஈஷான் கிஷன்லாம் ஒரு 6 ஓவர் நின்னாங்க சேர்ந்து மேட்ச் அங்கேயே ஓவர். ஆப்போசிஷன் ஓவர். அப்ப இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு, சூப்பர் ஹிட் மேட்ச். ஒரு 3 ஓவர் நின்னாங்கன்னா போறோம். தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. Yeah, but what do you tell a player like this, Chika? But endல if you are Gautam Gambhir positionல I was இருக்கீங்கன்னா என்ன telling if I was a coach there or mentor there, Abhishek, don't worry, உன் கேம் நீ மாத்தாதடா, ஒரு 3 பால் எடுத்துக்கூட டைம் எக்ஸ்ட்ரான்னு தான் சொல்லுவேன். நீ கேமை மாத்திக்கோன்னு சொல்லியே. I'm not asking you to change the game. I'm just saying get 3 balls, feel of it initially. But the 3 balls own range வந்து அங்க அடின்ற. புரியுதா உனக்கு? If the first 3 balls good length போட்டு நேரா அடிக்க முடியுமா, அடி. அது வேணாம் சார். First ball 6 அடிக்கணுமா. I'm not asking him stop by hitting the first 6 balls. But don't play across the line. He never used to play across the line like this. Let me be very frank. Yeah. When you start playing across the line, when your mind is not in control. When your mind is not in control, you start playing across the line. Pakistan Salman Agha தான் அவுட் ஆனாமா? Yes. Yeah. சுத்தி அவுட் ஆனா இல்லையா? அதான் சொல்ல வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடு. ஒரு 3 பால். நான் கேக்குறது 3 பால். That's all, nothing else. That's all I'm trying to say. But if you see Surya Kumar, one from the Indian team point of view, fantastic. அவனாவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கான். இன்னைக்கு பார்த்தா சூரிய குமார் ஒரு 30 ரிங்க், திலக் வர்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பால் சாப்பிட்டு ஆடுறதே பெட்டர் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஸ்டடி பண்றான் இன்னிங்ஸ் அங்க. திலக் வர்மா மட்டும் இல்ல சிகா, எல்லாரும் பால் சாப்பிட்டாங்க சிகா. சூர்யாவும் பால் சாப்பிட்டாரு இன்னைக்கு. 32 of 28. அவரும் லாஸ்ட் மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூவெண்டா இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு அவர் யூஎஸ்ஏவோட. பட் சூர்யா இஸ் நாட் அட் இஸ் ஃப்ளூவென்ட் பெஸ்ட். எவ்ரிபடி சேயிங் சூர்யா வந்து அவரோட பேக் டு இஸ் பெஸ்ட்னா இது அவரோட பெஸ்டே கிடையாது. அந்த ஐபிஎல் எல்லாம் பாத்துருக்கோம். அவர் 28 பால் ஆடினார்னா அவர் யூஸ்வலா 60 ரன் அடிப்பாரு. அந்த சூர்யா தான் ஒண்ணு நம்ம பார்க்கல. We are hoping for that Surya to come. But somebody is contributing, so that India every match somebody is contributing. T20 ஃபார்மேட்ல மட்டும் 4 பேர் ஸ்கோர் பண்ணணும் கிடையாது. ஒரு ஆள் பொறந்தா போறோம். இன்னைக்கு தூபே அடிச்சான், அன்னைக்கு ஈஷான் கிஷன் அடிச்சான், ஒரு மேட்ச் ஹார்திக் பாண்டியா அடிச்சான், இன்னொரு மேட்ச் வந்து இவன் அடிச்சுட்டு போயிட்டான், சூர்யா அடிச்சு போனான். அவ்வளவு வேணும் நம்மளுக்கு. மீதெல்லாம் பிளே அரௌண்ட், எவ்ரிபடி பிளேஸ் அரௌண்ட். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் கொடுத்த ஸ்டார்ட்னாலதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 10 overs அப்படியே தேத்தின்னு ஆடிட்டோம். 7 balls 18 அவர் இன்னைக்கும். அவரு சரியான ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து பவுண்டரி சூப்பரா அடிக்கிறாரு சீக்கா. நீங்க பாருங்களேன், பவுண்டரிஸ் நிறைய வருது அவருக்கு. என்னன்னா அந்த ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் has become a problem for him suddenly சீக்கா. He either gets a boundary or a 6 or he just plays a dot ball. அங்கதான் என்னமோ திலக் வர்மா ஏதோ நடுவுல கொஞ்சம் ஸ்டக் ஆறாரோன்னு தோணுது. ஈவன் சூர்யா இன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. ரியலி டெல்லிங் யூ, சிவம் டூபே அந்த நாக் அவுட்லனா இந்தியா மாட்டி இருப்பாங்க. இந்தியா 160 170ல தான் முடிச்சிருப்பாங்க. பட் அனி that is the Indian team strength today. அனி அவன் டீப் பேட்டிங் மேன். எவனா ஒருத்தர் வந்து அடிப்பான். அவனுக்கு எல்லாரும் அடிக்குமானா நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் மாட்டுவான். நம்மளுக்கு நம்ம இருக்கிற ஸ்ட்ராங் பேட்டிங் மேன் இருக்கு. One fellow is bound to click. Unless they all 7 fail or 8 fail, that is it's a rarity. பாருங்க, after 50 knows India 180-4. After 80 knows Netherlands also 180-4. But அந்த மாதிரி அங்க அடிக்க ஆரம்பிச்சான் பாரு தூபே. ஐயோ யப்பா, இந்த மாதிரி அடிச்சான ஒரு அடியா இது போட்டு போல. இது எங்க பாரு அங்கே பாரு. அந்த பசங்க என்ன பண்றதே புரியல. ஒரு பார்த்தா எங்க பார்த்தாலும் இங்கே பார்த்துனாங்க பாலு. 6 sixes-டா. டக்கு வந்தது பாலு. அந்த 6 sixes டக்கு before you could close your eyelid. படா 6 இங்க பார்த்தா அங்க பார்த்தா 6. அவுட் ஸ்டாப்ஸ் போனா இவன் என்ன பண்றான், லீன் பண்ணி கவர் டிரைவ் வச்சிருக்கான். ஷார்ட்டா போட்டா இப்படி தட்டி ஊட்டி அடிக்கிறான். So he's playing very intelligent cricket. So Shubhan Dube, he's become an intelligent cricketer. He's not just a slogging cricketer. முன்னெல்லாம் என்ன பண்ணா, லெக் ஸ்பின் போட்டா கால போட்டு அங்கதான் அடிச்சு ஒரே மாதிரி அடிச்சுதான் அவனை கண்டுபிடிச்சாங்க. இப்போ now he's no more a one-dimensional cricketer. He is also playing around him. He's improved a lot in சொல்ல வரேன், both mentally and practically. Yeah. அது மட்டும் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் நம்ம பார்த்துருக்கோம். ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் அகைன் வித் பேட். ஒரு 30 of 20 சூப்பர் பார்ட்னர்ஷிப், 76 ரன் பார்ட்னர்ஷிப், 3 6 ஹார்திக் பாண்டியா கிட்டே இருந்து. பட் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஹஸ் பீன் இந்த மாதிரி பேட்டிங்ல இருந்து உங்களுக்கு என்ன கவலை? அவங்க வேற நீ ஃபையா நான் ஃபையான்னு அவங்க நடுவுல வேற கன்ஃபியூஷன். நீ ஃபையா நான் ஃபையா, நான் ஃபையா நீ ஃபையா, நீ ஃபையா நான் ஃபையான்னு. ஹார்திக் நான் போனன்றான் ஃபை, அவன் இல்ல கோச் வந்து இல்ல நீ போ ஃபைன்றான், லெஃப்ட் ரைட்ன்றான். சோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் batting one of your luxury India has. Yeah, the luxury is not just their batting, Chika. India is right now
I will make a very good argument saying Indiaவோட bowling is better than their batting right now. இன்னைக்கு அக்சர் பட்டேல ரெஸ்ட் பண்ணாங்க. பட் அகைன் வருண் சக்கரவர்த்தி சிகா, நான் இன்னைக்கு வந்து எனக்கு இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா இருக்கலாம் ஆர் ஜஸ்ட் மை ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் இட். ஐ திங்க் ரைட் நவ் தி மோஸ்ட் terrifying bowler in world cricket is Varun Chakravarti. It used to be Bumrah. I think Varun Chakravarti is slightly edging Bumrah. He's pushing Bumrah. I still believe Bumrah is the greatest. But Varun Chakravarti right now, as is where is in the World Cup, last 17 innings, Chika, 17 innings, he's not gone wicketless. And on the 17 innings, more than 5 or 7 matches, he hasn't completed his quota. ஏன்னா சூரியகுமார் யாதவ் போதுண்டா தம்பி நீ மேட்ச் எங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துட்ட, எல்லாத்தையும் போதுண்டா தம்பி நீ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்ட. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கிவன். இதே வேற ஏதாவது கிரிக்கெட்டர்லாம் இல்ல, இது மட்டும் நான் சொல்லிடுறேன் சீகா. இதே வேற ஏதாவது கிரிக்கெட்டர் ஒரு இன் இந்தியா வேற யாராவது நம்ம வேற மாதிரி ஒரு ஹைப் கொடுத்திருப்போம். பாம்பே என்னால சொல்ல முடியல, நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த ஊர்ல பாம்பே மீடியான்னு ஒண்ணு இருக்கு. பாம்பே மீடியானா அந்த ஊர் பசங்க பண்ணானா ஏஹே ஓஹோ ஜேஜேன்னு டேய் பாவண்டா இவன் குவாய்ட்டா வரான், போலிங் போடுறான், ஃபர்ஸ்ட் பால் டிங்னு விக்கெட் எடுக்கிறான், ஃபர்ஸ்ட் ஓவர் சக்குன்னு விக்கெட் எடுக்கிறான், நேரா போன டிங்னு எடுக்கிறான். அண்ட் இவனுக்கு யாருமே ஹைப் பண்றது இல்லை, இவனை பத்தி யாருமே பேச மாட்டேன்றாங்க. Everybody only says yes, his pitch map is fantastic. On pitch map பார்த்தனா in and around on and off stump middle stump தான் இருக்கு பால். இங்க பாருங்க அப்படியே ரைட் ஹேண்டுக்கு பார்த்தா அந்த 2 விக்கெட்னா ஆஃப் ஜஸ்ட் அவுட் ஆஃப் பால் டிங்னு உள்ள வருது. கூகுள் போட்டு டிங்னு வருது. மெஜாரிட்டி விக்கெட்ஸ்லாம் பார்த்தா குட் லெங்த் ஆர் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லெங்த், ஃபுல் லெங்த் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லெங்த். அது போட்டு அப்படி ஷார்ட் பால் கூட அதெல்லாம் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லெங்த். அதுல போட்டு நிறைய கூகுளி வரான். பீப்புள் ஹவ் நாட் டிகோடட் மட்டால். அவன் என்ன போடுறான், எந்த பால் கூகுளி, எந்த பால் நேரு, எந்த பால் லெக் ஸ்பின், அவன் யாருமே தெரியல. இப்ப திடீர்னு ஒன்று ஃபாஸ்டா ஒரு பால் போடுறான், மல்டிபிள் ஸ்பீட்ல போடுறான். அவன் வர ஓடி ஒரு லாங் அவன் ஃபார் ஸ்பின்னர் இஸ் காட் லாங் போலிங் ரன். அவன் அலட்சியமா போடுறான். பிராங்க்லி ஸ்பீக்கிங் வருண் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு கிரெடிட் யாருமே கொடுக்கறது கிடையாது. பும்ரா இஸ் ஃபென்டாஸ்டிக். ஐ மீன் பும்ரா மாதிரி போலர் கிடைக்காது. பட் வருண் சக்கரவர்த்தி நீ சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலர் கிடைக்காதுன்னு நானும் சொல்றேன். நம்ம எல்லாம் பும்ரா ஈவன் ஐ அம் பும்ராஸ் பிகெஸ்ட் ஃபேன். பட் இந்த மாதிரி ஒரு பவுலரும் கிடைக்காது. ஹி இஸ் இன் தி லெவல் ஆஃப் சுனில் நரேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கு 2012 வரும்போது யாருமே ஆட முடியல சுனில் நரேன். அந்த மாதிரி தான் இருக்காரு. why but he is not celebrated like that. He is not celebrated like how Abhishek Sharma celebrated. in fact இன்னைக்கு எப்படின்னா அவனை கூட்டோ பெஸ்ட் bowling performance எதுவும் கூட இல்ல. எஸ் Shivam Dube played a blinder, but if you see his analysis, 3 wickets, 3 overs, 3 wickets, 14 runs. 4.66. Even again, man of the match, why could not have been a contender for the man of the match? They never even thought of it. No, nobody thought of it actually. That's because Dube's knock was outstanding. In all fairness, Dube only deserved the man of the match. I'm not saying no. But as a bowler, if you look at it, this 3 wickets for 14 runs and all big wickets, all the top order wickets, he should be a big contender for the man of the match. Bowler should எவ்வளவு bowlers man of the match கொடுக்குறாங்களா? I can tell you one thing. இந்த மேட்ச் அவர் 4 overs கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு 5 எடுத்திருப்பாரு. அந்த மேட்ச், அந்த 2வது மேட்ச் ஆடினாங்க பாரு நமீபியாவோட நினைக்கிறேன், அந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா 7 எடுத்திருப்பாரு. அவரு 2 ஓவர்ஸ்ல 3 விக்கெட் எடுத்துட்டாரு. டெயில் தான் ரிமைனிங். மேல இருக்க பேட்ஸ்மேனே ஆட தெரியல, டெய்ல் எல்லாம் லெஃப்ட் ரைட் சென்டர் எடுத்திருப்பாரு அவரு. அண்ட் ஐ திங்க் ரைட் நவ் ஆஸ் இஸ் வேர் இஸ் சீகா, ஃபார் மீ ஹி இஸ் ஆன் டாப் ஆஃப் தி லீடர் போர்ட் ஃபார் மேன் ஆஃப் தி சீரிஸ் வருண் சக்கரவர்த்தி. 100% because consistency in every match. No, எல்லா மேட்ச் நல்லா போட்டுருக்காண்டா. அவன் மேக்ஸிமம் கொடுத்தாருன்னா 34-35 ரன்ஸ் தான் கொடுக்குறான். அடி வாங்கினாலும் 34-35 தான் கொடுக்குறான். பட் அதுல ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துறான். எப்படியும் see for spinner 4 overs 34-35 36 absolutely accepted for any bowler. Any bowler 4 overs 36 runs is normal. இவன் வந்து அலட்சியமா போடுறான் நீ சொல்ற மாதிரி. பட் இஸ் நாட் செலிப்ரேட். அந்த nobody gives the actual due. டே வருண், நாங்க இருக்கோம்டா சிக்கால, நீ பிஸ்தாடா. In the modern day great running, let me put it this way, in one of the modern day greats, I'll put it this way, frankly speaking, dear viewers, the last 12 months is one of the modern day greats in T20 format. Last 12 months or 15 months, we can say. One of the modern day greats in one day T20 format. 100%. When you take bowling, batting, fielding, everything together, he becomes one of the modern day greats. He has to be celebrated as a modern day great. அது யாரும் செலிப்ரேட் பண்றதில்ல. வருண், you are a modern day great, Varun. I'm telling you honestly from my heart, not because you're நீ தமிழன் சொல்ல, just because you're from Tamil Nadu, you're from Chennai. No.
We are talking about ability. See, everybody's struggling to. They don't know how to bat him. They don't know how to play against him. They don't know how to defend him. They don't know how to hit him. They don't know how to defend him. They don't know what to do with him. What Bumrah used to be a couple of years back. என்ன Exactly. பண்றதுல Bumrah? ஆஹ் They didn't அதுதான் know how நானும் to defend சொன்னேன். Bumrah. அவன் As Bumrah Varis peak நீங்க not that Bumrah is not to speak. இந்த மேட்ச் ஆனா பீக்ல இருக்கிறவா திருப்பி வந்துட்டான் Bumrah நீ. எல்லா மேட்ச் இனி அவர் பீக்ல செம தான் peak இருக்காரு. bowling நீங்க வேற அவரும் சூப்பரா பண்றாரு. பட் அதுதான் இமேஜின் பும்ரா இஸ் பீங் ஓவர் ஷேடோட் பை வருண் சக்கரவர்த்தி இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே த லாஸ்ட் 2 years T20 ஃபார்மேட்ல அவ்வளோ அந்த மாதிரி ஒரு போலரா மாறி இருக்காரு. ஐ ஹோப் ஹி கெட்ஸ் செலிப்ரேட்டட் as much as he can. Of course, if they go on to win the World Cup, குட் கொஸ்டின் ஆக்சுவலி சீகா. இஸ் ஹி நாட் செலிப்ரேட்டட் as much? பிகாஸ் அப்படி பாத்தீங்கன்னா பின்ன அபிஷேக் சர்மா நம்ம கிரேட்டஸ்ட் பேசுறோம்ல, வருண் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு கிடைக்க மாட்டுது. So anyway, but let's move on, Chika. Varun Chakravarti and the bowling unit doing well. Washington Sundar making his debut, not quite capitalizing. And the South Africa match எதிரா அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா South Africa has 3 left-handers, Chika. Quinton de Kock topல, along with Ryan Rickelton at 1 down, and of course David Miller. They tried Washi today. பட் வேர்ட் ஆன் அக்சர் பட்டேல், தே ஹேட் டு ரெஸ்ட் அக்சர் பட்டேல். பாவமா இருக்கு அந்த அக்சர் பட்டேல். அவர் தான் எப்பவுமே ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எல்லாத்துலயும் அவர் மேலதான் கை வைக்கிறாங்க. ஏதாவது தூக்கிடா அக்சர் பட்டேல் தூக்கிடுங்க. ஒன் டே கிரிக்கெட் நல்லா போலிங் பண்ண அக்சர் பட்டேல் தூக்கிடுங்க. ஆனா அவன் தான் வைஸ் கேப்டன் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் டீம். நான் பாவம் அந்த அக்சர் பட்டேலையோ, ஏயா யார் பத்த பிள்ளைகளோ பைத்தியமா அழியுது அந்த பையன் பாவம். என்னப்பா நீங்க அவன் என்னையா தப்பு பண்ணான்? He should be always playing the 11 as a vice captain, as an all-rounder, so that he gets all the feel of the match. No. Akshar Patel is going to be very crucial in Super 8s. Akshar Patel is very crucial if India has got to win and repeat this 2024 T20 World Cup. Akshar Patel is very important. Yeah. Anyway, let's move on, Chika. India மட்டும் தான் இன்னைக்கு ஆடல. Of course, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் have qualified. பாகிஸ்தான் yes. யார் வந்தாங்க அவங்கள? இன்னைக்கு நமீபியாவோட அடிச்சிட்டாங்களே நமீபியாவை. ஐயா எப்படி பூத்துட்டாங்க உள்ள? அந்த ஃபரான் வந்து 100 இன்னைக்கு. ஆமா, அந்த ஃபரான் நமீபியாவோட 100 தான். ஃபரான் ஒரு 100 அடிக்கிட்டோம். அடி திருப்பி வா. எங்கேயாவது திருப்பி என்கிட்ட மாட்டினு வச்சு அவங்கள போட்டு 4 பால்ல பொட்டல போயிடுவாங்க. நீ வேற ஃபரான் ஒரு 100 பெரிய பிஸ்தா பேட்ஸ்மேன் அவன். நீ பேசுற பார்த்தா பிஸ்தா இப்படிதான் ஆடுவான். அவன் அந்த ஸ்விங்கே கிடையாது. இவன் கேட்டா நீ சொல்ல பார்த்தா இந்த சயித் அன்வர் ஜாவேத் மீந்தாது இன்சமா தூரம் சொல்ற மாதிரி இருக்கு. நீ சொல்லுங்க. இல்ல சிக்கா, நான் ஏன் சொல்றேன்னா இல்ல, ஒரு பும்ராவை 2 6 அடிச்சிட்டான்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க சீக்கா. எனக்கு அது தான் என்ன அவ்வளவுதான். அவனோட கோட்டா ஓவர். இந்த T20 வேர்ல்ட் கப் அந்த பையனோட கோட்டா ஓவர். தேங்க்யூ வெரி மச் பரான் தான் இனிமே அவன். அதுக்கப்புறம் இந்த நமீபியாவோட அதான் சொன்னான் அந்த ஊர்ல பாருங்களேன், பும்ரா 2 6 அடிச்சானா அதுல அவன் டாக்குமெண்ட்ரியா. வாட் அ கிரேட் பிளேயர் இஸ் இன். What a great people you are to prepare a documentary. Hats off to you people. Very nice. வெரி குட். நான் வெள்ளக்காரன் ஆல் குட். நான் இங்கிலீஷ்காரன். அப்புறம் நீங்க அபிஷேக் சர்மாக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க பும்ராக்கு என்ன சொல்லுவீங்க? ஹர்திக் பாண்டியாக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க சிவம் துபேக்கு என்ன சொல்லுவீங்க? எங்க வருண் சக்கரவர்த்தி என்ன சொல்லுவீங்க? நீங்க டாக்குமெண்ட்ரி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க அப்புறம் ஈஷா கிஷன் என்ன சொல்லுங்க? டெய்லி ஒரு டாக்குமெண்ட்ரி போங்க அப்புறம். Yeah. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Jiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.